ஏய், யாருக்கு போன்? மகாலட்சுமி வீட்டுக்கு. அவ நம்பர் உனக்கு தெரியுமா? அவ என்னடி அவ? உங்க வீட்டு வேலைக்காரியா? அவங்கன்னு மரியாதையா சொல்லு. சாரி ராதா, அவங்க நம்பர் மட்டும் இல்ல, அவங்க நட்சத்திரம், பிறந்த தேதி எல்லாமே எனக்கு தெரியும். ஹலோ ஹலோ, மேடம் இருக்காங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. மகாலட்சுமி பேச போறாங்கடி. என்னடி பேசுறது? யாருன்னு கேட்டா என்ன பதில் சொல்றது? தைரியமா பேசுடி. எப்படி ஆரம்பிக்கிறது? ஹார்ட் பீட் டப்பு டப்புன்னு அடிக்குதுடி. ஹலோ. ஆம்பளை குரல். ஹலோ மேடம் இஸ் தேர்? நோ. ஹூ ஆர் யூ? ஹூ ஆர் யூ? எவனோ மிரட்டுறான். மிஸ்டர், மே ஐ நோ ஹூ யூ ஆர்? காலையில பெரிய பேஜாரா போச்சு. யாருமா நீ? ரொம்ப ரோதனையாதான் இருக்கு. நீ யாரியா? நான் மகாலட்சுமியோட மேடத்தோட பர்சனல் செக்ரட்டரி. ஹலோ, குட் மார்னிங் சார். ஐ அம் ஸ்பீக்கிங் ஃப்ரம் கீதா சாரி சென்டர். ஓ, குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங். எதுக்கு சார் இத்தனை குட் மார்னிங்? ஒரே வரியில குட் மார்னிங் டில் மார்னிங்னு சொன்னா நான் புரிஞ்சுக்க மாட்டேனா? பை தி பை, ஓஹோ ப்ரொடக்ஷன்ஸ்ல இருந்து போன் வந்தது. எஸ், ஓஹோ ப்ரொடக்ஷன்ஸ். அம்மா செலக்ஷனுக்காக 20 சாரீஸ் காட்ட சொன்னாங்க. அவங்க இப்ப ஸ்டுடியோல இருக்காங்க. ஏசிஎம் ஏவிஎம் 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 ஸ்டுடியோ. தேங்க்ஸ். ட்ரிங் 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 ட்ரிங். ஹலோ, செக்ரட்டரி ராஜு ஸ்பீக்கிங். யாரது? ப்ரொடியூசர் பண்ணார கேசவனா? என்ன சார் விஷயம்? அது என்ன சார்? நீங்க எனக்கு ப்ரொடியூசர் கஷ்டம் புரியுது. நீங்க சும்மா கால் ஷீட்ன்றீங்க. இங்க கேலண்டர்ல 30 ஷீட் தானே இருக்கு. எல்லாத்துலயும் எழுதியாச்சு. மேடம்க்கு நோ டேட். சார், நீங்க அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது சார். முடியாதையோ. எவ்வளவு கொடுத்தாலும் முடியாது. எவ்வளவு கொடுத்தாலும் முடியாது சார். யாரது கிராஸ் டாக்? யோ, என்னையா ரெண்டு போன்லயும் மாத்தி மாத்தி பேசுற? என்னையா? பட் நான் புதுசா அந்த செக்ரட்டரி வேலையில சேர்ந்திருக்கிறேன்னா ப்ரொடியூசர் கிட்ட எல்லாம் எப்படி பேசுறதுன்னு ஒத்திக்க பாக்குறேன். எல்போர்டு, நீ ஒரு அல்பையா. ப்ரொடியூசர் கிட்ட எப்பவுமே நீ கெத்தா இருந்தினாதான் அவங்க இறங்கி வருவாங்க. நீ இறங்கி போயிட்டு வச்சுக்க, அவங்க ஏறி நிப்பாங்க. அதெல்லாம் போக பழகிக்குவேயா. இந்த பாரு, இந்த சமயக்கட்டு கணக்கெல்லாம் மேடம் உங்ககிட்ட அப்பப்ப கேட்டு வாங்கிக்க சொன்னாங்க. நீ ஒழுங்கா தரல, ஒரு மாதிரி ஆயிடுவேன். அந்த அம்மா ஏதோ ஞாபக மறதியா சொன்னா நீ கேட்டுறதா? ஜியாவுதீன் ராவுத்தர் கிட்ட இருந்து இந்த பங்களாவை வாங்குறப்போ அம்மா என்னையும் சேர்த்து வாங்கினாங்க. எங்கிட்ட கணக்கு கேட்ட ஆம்லெட் கரண்டில அரை வெட்டுவேன். ஜாக்கிரதை. ஃபீ. மேடத்தை பார்க்கணும். நீங்க வர்றது அவங்களுக்கு தெரியுமா? அவங்க தான் போன் பண்ணி வர சொன்னாங்க. வெரி குட், வெரி குட். எப்படி ஆசிரமம் எல்லாம் நல்லா நடக்குதா? நீ ஒரு சுத்த முக்கா மூளையா? ஆசிரமம் நடக்கும் ஓடுன்ற. இந்த பரமா ஆசிரமத்து குழந்தைங்க எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? போன விநாயகர் சதுர்த்திக்கு கொழுக்கட்டை செஞ்சு அனுப்பிச்சனே, எல்லாரும் சந்தோஷமா சாப்பிட்டாங்களா? எங்க சாப்பிட்டாங்க? முழுங்க முடியாம துப்பிட்டாங்க. நீ பண்ற கொழுக்கட்டை வேற எப்படியா இருக்கா? இந்த ஆளு ஒரு எல்போர்டு அல்ப. நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு டிகிரி காப்பி கொண்டு வரேன். இவனை தாளிச்சிடுறேன் பாரு. சிட்டியை தாண்டி 5 மைல் வந்துட்டோம். போதுமா? ஆமா, இப்ப என்ன செய்ய போறோம்? பரீட்சைக்கு நாம 2 பேரும் சேர்ந்து உட்கார்ந்து படிக்க போறோம். அறிவு இருக்கா உனக்கு? லவ் ஸ்பாட்டுக்கு வந்து இது என்ன கேள்வி? லவ் தான் பண்ண போறோம். பேசாம இருங்க. பேசாம இருக்கிறதுக்காக இவ்வளவு தூரம் வரல. பச்சை பசேன்னு சோல, பக்கத்துல அழகான பொண்ணு. இந்த சந்தர்ப்பம் அடிக்கடியா கிடைக்கும். எனக்கு பயமா இருக்கு. பயப்படாத. நம்ம மாதிரி பல ஜோடிங்க இதே கார்டன்ல இருக்காங்க. ஆனா அவங்க பேச மாட்டாங்க. அவங்க செய்யற சப்த ஜாலங்கள் தான் கேட்கும். சப்த ஜாலங்களா? அப்படின்னா ஜானகி நிறைய பாட்டுங்களை பாடுவாங்களே, அந்த மாதிரி ஒரு சப்தம். இதுக்கு பேரு தான் ஒரு விதமான இன்ப கிளுகிழுப்பு. போட்டோம். நமக்கு தெரிஞ்சவங்க யாரும் இங்க வர மாட்டாங்களே. உங்க வீட்டு பால்காரன், உங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு போறான். போயிட்டானா? இன்னும் போல. அப்படியே அசையாம இரு. அவன் போனப்புறம் சொல்றேன். என்ன? என்னத்தான்? எவ்வளவு நேரம் இப்படியே படுத்துட்டு இருக்கிறது? அவன் போற வரைக்கும். போய் யாரையும் காணோம். எங்க அப்பாவோட ஆபீஸ் கிளார்க் எங்க வந்தாலும் வருவான். என்ன இது விளையாட்டு? நான் பெற்ற இன்பம் நீயும் பெற வேண்டாமா?